தேர்தல் வாக்குறுதிகள்லாம் குடுத்தீங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? செஞ்சீங்களா? செஞ்சாங்களா? அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கேட்க, அதுக்கு திமுக தரப்பினர்ல இருந்து, "இருப்பா, இருப்பா. எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் ஒண்ணு ஒண்ணா செய்றோம்." அப்படின்ற மாரி பதில்களும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, தாவேகா தரப்பினர் பார்த்தீங்கன்னா, "உங்க இடத்துக்கே வரோம். உங்கள வந்து சந்திக்கிறோம்." அந்த மாரி பதில்களும் இப்ப பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. "அ என்னதான்ப்பா சொல்ல வர? புரியலையே." அதானே கேட்கிறீங்க. எல்லாம் என்ன ஏதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட குட்டி சேனலை வளர நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க உதவி இருந்தால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பா நல்ல தகவல் உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். நடந்து முடிஞ்ச 2 பேரணியும் பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளும் கட்சியான திமுக தரப்பினர் பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு. குறிப்பா வாக்குறுதிகள பத்தி நெறைய கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லும் விதமா இப்ப நெறைய தகவல்கள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அதுல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அடிப்படையான அந்த குடிநீர் என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருப்பாரு தாவேகா தலைவர் அவர்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப திமுக தரப்பினர்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில குடிநீர் திட்டம் வந்து எல்லாம் செஞ்சாச்சு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த திட்டங்கள்லாம் செயல்பட தான் போகுது அப்படின்ற மாரியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் துறைகள்ல வந்து என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்ட வந்து நம்பர் 1 ஆக்க போறேன் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கல்ல. என்னாச்சு? அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பினர் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோடி ரூபாய் முதலீட்ல 55,000க்கும் மேல தொழிலாளர்களுக்கு வந்து தொழில் முனைய நாங்க ஏற்படுத்த போறோம். அதாவது தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டும் தளம் 2 தளம் வந்து அமைக்க போறோம் அப்படின்ற மாரியும் செய்திகள வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையடுத்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, ஸோ அவரு போற கூட்டத்திலயும் அவங்க என்னென்ன செஞ்சாங்க? அதாவது முதலமைச்சரும் சரி, திமுக தரப்பினரும் சரி, என்னென்ன செஞ்சாங்க மக்களுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. அதாவது பெண்களுக்கு 1000 விடிகள் குடுக்கிறதா இருக்கட்டும், மாணவர்களுக்கு காலை உணவு அத வந்து கொண்டு வந்ததா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம கல்லூரி படிக்கும் மாணவி, மாணவிகள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதம் 1000 இதெல்லாம் குடுக்கிறதா சொன்னதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். ஸோ இத நீங்க வந்து மறந்துறக்கூடாது, நினைவில் கொள்ளணும் அப்படின்ற மாரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்கா அவங்க வந்து விமர்சனம் எதுவும் வைக்கக்கூடாது சொன்னவங்க, இந்த வாட்டி அதற்கான எதிர்வினையை செய்றாங்க. அதாவது ம அவங்களோட பதில பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தரப்பினருக்கு குடுக்கல. அத வந்து அவங்க மக்கள்ட்ட சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு. ஏன்னா, அப்பதான் மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இவங்க அவங்களோட என்ன அவங்களோட கேம வந்து அப்படி செய்றாங்க. தாவேக்கா தரப்பினர் வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் இப்படி குடுக்குறாங்க. ஸோ இதுலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த காலம் சூடு பிடிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்கவங்க காய அவங்கவங்க நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. இல்ல ஃபிரெண்ட்ஸ், அவங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லல. அதாவது போன வாட்டி நாகையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுல பேசுனதுல சிலவற்றைகள் வந்து தவறு, அதுல சிலவற்றைகள் பொய் அப்படின்று பார்த்தீங்கன்னா, அரசு தரப்பிலருந்து தாவேகா அவர்களுக்கு பதில் வந்திருக்கு. அ அதுல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து குறிப்பா அவர் சொல்லியிருப்பாரு. இந்த கடல்சார் கல்லூரி வந்து நாகையில எதுவும் இல்ல அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, "இல்ல, இது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே அவங்க ஒரு கல்லூரிய தொறந்து வச்சுட்டாங்க." அப்படின்ற மாரியும், அது மட்டும் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு தாவேகா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அரசு தரப்புல இருந்து இல்ல, அலையாத்தி காடுகள் 45 கிலோமீட்டர்ல வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ நாங்க வந்த பிறகு அத 90 கிலோமீட்டர் மட்டும் அத பெரிதாக்கியிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பொய்யி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அ பாஜக கூட்டம் வந்தா வந்து எந்த தடையும் போட மாட்றீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தடை அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா? ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, பொய்யா சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 தடைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாஜக தலைவர் வந்தப்ப, அதாவது பிரதமர் மோடி வந்தப்ப, ஸோ அவங்களுக்கும் தடை போட்டதாவும் வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நீங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து பொய் இருக்கு. இதே மீறி வந்து நீங்க பொய் நெறைய பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல பொய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, உங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம். அதற்கான வேலைய தொடங்கிட்டோம். அதுக்கான செக்ஷன்ஸயும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற மாரியும் பார்த்தீங்கன்னா, அரசு தரப்புல இருந்து வந்திருக்கு. இதுலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஷயம் எந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்குன்னு. ஆ தாவேகா தரப்பினர் வந்து ரொம்ப கவனமாவே செயல்பட வேண்டிய தருணத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பதில்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. எதிர்ப்புகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காவே வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப, "அப்புறம் என்னப்பா நீ என்னமோ சொல்லியிருந்தியே, என்னமோ அவங்க இடத்துக்கே வந்து அவங்கள சந்திக்க போறாங்க அப்படின்னு என்னமோ சொல்லியிருந்தியே" அப்படின்னு தானே கேட்கிறீங்க? ஆமா ஃபிரெண்ட்ஸ். அதாவது தாவேகா தரப்பினரோட அடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடக்குது. இத ஏன் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர்ல வந்து முப்பெரும் விழா நடந்துச்சு. அதுல குறிப்பா அவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தலைமையில தான் அந்த விழா நடந்ததாகவும், அதுவும் இல்லாம அவர் வந்து கோடு போட்டா ரோடே போட்டுட்டாரு. நான் வந்து என்ன சொல்றது, ஒரு சாதாரண கூட்டமா தான் இருக்கும்னு நெனச்சேன். கட்சி கூட்டமா தான் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா அது வந்து ஒரு மிகப்பெரிய பேரணியா மாத்திட்டாரு. ஒரு மிகப்பெரிய மாநாடா மாத்திட்டாரு. அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி தாவேகா தரப்பினரும் வந்து இந்த அதாவது கரூர வந்து குறிப்பா சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. முதல்ல அவங்க பிளான் பார்த்தீங்கன்னா, அதாவது சேலம், திருவாரூர் இப்படி போற மாரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அ இந்த இந்த இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெர்ல. அவங்க வந்து கரூர வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதாவது நான் உங்க இடத்துக்கே வந்து உங்கள சந்திக்கிறேன். அந்த மாரி விஷயமா தான் பார்க்கப்படுற மாரி தோணுது. அ அப்படின்னு நான் சொல்லல ஃபிரெண்ட்ஸ். எக்ஸ்பெர்ட் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்னென்ன செஞ்சிருக்காங்க, அதாவது நன்மை செஞ்சிருக்காங்களா? அந்த அவங்க சொன்ன வாக்குறுதிய காப்பாத்திருக்காங்களா? அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பேசப் போறதாவும், அதுக்கான தகவல்களையும் பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்பினர் வந்து ரொம்ப தேடி தேடி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரியும் விஷயம் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கரூர்ல வந்து அடுத்த சம்பவம் இருக்கு அப்படின்ற மாரி தான் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்ப ரீசனா வந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா, காலையில வந்து நாமக்கல் அங்கேயும் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு, மதியம் போல வந்து கரூர்ல போயிட்டு அவங்க பேரணிய அதாவது அவங்க ரோட் ஷோ வந்து தொடங்குறதாவும் வந்து விஷயம் வந்திருக்கு. தாவேகா தரப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அடுத்த ஆட்டம் வந்து கரூர்ல வந்து அவங்க ஆ ஆரம்பிக்க போறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அடுத்த அப்டேட் வர்றப்ப நான் கண்டிப்பா அதையும் உங்களுக்கு வந்து சொல்லிர்றேன். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயம் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஆனா அதெல்லாம் என்னால ஒரு வீடியோல சொல்ல முடியாது. ஏன்னா லாங் வீடியோ போட்டா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வரமாட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இத ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஸோ இன்னும் அடுத்த வீடியோ நான் செய்றப்ப இன்னும் நெறைய விஷயங்கள நான் சேர்த்து சொல்றேன். ஸோ ஃபிரெண்ட்ஸ் அதுக்கு இந்த தகவல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இறுதியா ஃபிரெண்ட்ஸ் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உங்கள நம்பி மட்டும் தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? அவர் பாணியிலேயே தான் நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். உங்கள நம்பி மட்டும் தான் நானும் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணலாம் எப்படி? நீங்களே பார்த்திருப்பீங்க. நான் நெறைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையான தகவல தேடி தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணலனா எப்படி ஃபிரெண்ட்ஸ்? ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம உங்க காமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும், அதாவது நம்ம எத பத்தி பேசணும், உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவா இருந்தாலும் கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வீடியோ நல்லா இருந்தாலும் அட்லீஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு காமெண்ட்டாச்சும் பண்ணுங்க. ஸோ இத பார்க்குறப்ப எனக்கு திருப்தியா இருக்கும். அடுத்த வாட்டி நானும் இன்னும் நெறைய தகவல்கள சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோவா குடுப்பேன். ஸோ அதுலருந்து நான் உங்களது விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் டேவன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.